வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. ரொம்ப வருஷமாவே பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்துக்காக புதுசா பில்டிங் கட்ட போறோம், கட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நடுவுல எங்களுக்கு நிதி பத்தல அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அகெயின் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பேங்க்ல நாங்க 40 கோடி ரூபாய் கடன் வாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நடிகர் சங்கத்துக்காக புது பில்டிங் கட்ட போறோம் அப்படின்னு பல வருஷமா பல பேர் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பில்டிங் என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த நடிகர் சங்கத்தோட புதிய பில்டிங் கட்டுறதுக்காக நம்ம உதயநிதி ஸ்டாலின், நடிகர் சங்கத்தோட பெர்மனன்ட் உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசன், தளபதி விஜய் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருந்தாங்க. ரீசெண்டா சிவகார்த்திகேயன் கூட பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் இந்த கட்டணம் கட்டுறதுக்காக நிதி கொடுத்திருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22 இதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தோட பில்டிங்கோட பூஜையை பாத்தீங்கன்னா அகெயின் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தோட புதிய பில்டிங் கட்டுறதுக்காக ஆக்டர் நெப்போலியன் அவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு. என்னதான் பாத்தீங்கன்னா இப்ப அவர் ஃபேமிலியோட அமெரிக்கால செட்டில் ஆயிருந்தாலும் நடிகர் சங்கத்தோட புதிய பில்டிங் கட்டுறதுக்காக 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கிறத நடிகர் சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டர் நெப்போலியன் பாத்தீங்கன்னா அவரோட மகன் ஆட்டிசம்ல அஃபெக்ட் ஆயிருக்காரு. அவரை மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டி அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் இந்த நடிகர் சங்கத்தோட புதிய பில்டிங் கட்டிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னும் பல வருஷம் இவங்க கொண்டு போயிடுவாங்களோ, இவ்வளவு நிதி கொடுத்தோம் அவங்களுக்கு பத்தலையா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு இன் அண்ட் அவுட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.